ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஒரு ரியல்மி ஃபோனை நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இன்னைக்கு இந்த ஃபோனை தான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து இந்த சைடில் வந்து பட்டன்லாம் இல்லை, இப்போ பவர் பட்டனும் இல்லை, உடஞ்சிடுச்சு இதுக்கு. அப்புறம் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து டிஸ்பிளே ஃபால்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்களே நம்மள்கிட்ட. நம்ம ஒரு தட்டி சார்ஜ் போட்டு பார்க்கலாம். டிஸ்பிளே தான் போயிருக்கு. உங்களுக்கு அங்கங்கே பிளிங்க் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளே தான் ஃபஸ்ட்டு மாற்றணும். இப்போ பின்னாடி வந்து இது அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹீட் பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது செட்டாக கழட்டுற மாதிரி உள்ளது உள்ளது. நான் தான் மேலே மட்டும் தனியாக கழட்டணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி டிஸ்பிளேவே தனியாக கழட்டிடலாம். டிஸ்பிளே இப்போ வந்து ஈஸியாக கழண்டு இருந்துடும். அதான் டிஸ்பிளே அப்படியே அழகாக வந்துடுச்சு. ஃபுல்லாக ஹீட் பண்ணதில் இந்த சைடு உள்ள க்ளூவே ஃபுல்லாக இதாகிடுச்சு. வந்து இதை இப்போ கழட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு பின்னையும் எடுத்து வச்சுப்போம். பவர் பட்டனை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட்டரியை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து டிஸ்பிளேவே சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பேட்டரி வந்து நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. இதே பேட்டரியை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரையும் நம்ம அப்படியே பிடிச்சிடலாம். இதுதான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்டிப்பு. இந்த இதை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே டிஸ்பிளே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே ஸ்டிப்பை பிச்சுட்டு அப்படியே டிஸ்பிளே எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி வேற நம்ம டிஸ்பிளே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். வந்து நான் டிஸ்பிளேவும் இந்த பேக் டோரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேக் டோர் ஏன்னா இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. நான் காமிக்கிற பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு கழட்டும் போது. அதனால் பேக் டோர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம இந்த இடத்துல பவர் பட்டன் போட்டாலுமே இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது. அதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இதே கலர் கிடைக்கல, பிளாக் கலர் தான் கிடச்சிச்சு. அதனால் இதுவும் நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படாது. அதுக்கு பதில் இது புதுசாக பிளாக் கலர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுலேயே வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க.
இந்த கேமரா லென்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே பேக் டோரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேக் டோரையும் நம்ம இதில் வச்சு மாட்டிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த மேலே உள்ள கிளாஸையும் அப்படியே நான் கையோடு ஒட்டிக்கிறேன். இதுலேயே இதில் வந்து கம்மு கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே டேரெக்டாக ஒட்டிடலாம். நம்ம கரெக்டாக ஒட்டணும். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே ஒட்டிடலாம். நம்ம பழைய டிஸ்பிளே கழட்டிட்டு ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். பழைய டிஸ்பிளே கழட்டிடலாம். இது என்ன ஸ்டெப்புனா, இது வந்து நம்ம இதில் பவர் பட்டனும் இதில் வந்து வீணாக போயிட்டு நான் பவர் பட்டனையும் கழட்டிட்டேன். பவர் பட்டன் ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே மாட்டிக்கலாம். நான் ஆல்ரெடி பவர் பட்டன் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த ஸ்டெப்பையும். இதை வந்து அப்படியே ஒட்டிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேல அப்படியே பேஸ்ட் வச்சுட்டு அப்படியே நம்ம டிஸ்பிளே மாட்டிடலாம். ஆனால் கரெக்டாக அப்படியே சீட் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. பேட்டரியும் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி இங்கே வந்து கொஞ்சம் க்ளூ இருக்கும், அதில் அப்படியே பேட்டரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்ச நாள் லப்பர் பேண்ட் போட்டு காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன். வந்து ஒரு 2 hours கிட்ட காய வச்சாச்சு டிஸ்பிளே ஒட்டி. இப்போ வந்து நான் லப்பர் பேண்ட் எல்லாத்தையும் அவுத்துடுறேன். இது வந்து இந்த பேட்டரிக்கு மேலே உள்ள ஸ்டிப்பு கையலாமல் இருக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் அதிலே மாட்டி விட்டுறேன். மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்க்ரூவையும் மாட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ மேலே உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் மாட்டிடலாம். இப்போ இது மேலே போட்டு நம்ம ஸ்க்ரூ போடலாம். இப்போ ஃபுல்லாக நான் மாட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரீனையும் பிச்சாச்சு. நான் ஆன் பண்ணுற பாருங்க. இப்போ அதுதான் மொபைல் பக்காவாக ஒர்க் ஆகுது. இது வந்து 4GB ரேமு, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 11 ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இந்த பேக் டோரையும் அப்படியே வச்சு ஒட்டிட வேண்டியதான். ஒட்டிட்டோன்னாவே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம இதே கலர் வாங்கியிருந்தோன்னா, இதே ப்ளூ கலர் வாங்கியிருந்தோன்னா இந்த இடம் தெரிஞ்சிருக்காது. பிளாக் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. நம்ம ஸ்லிம் ஸ்லாட்டையும் எடுத்து மாட்டிட்டேன், அதுவும் ப்ளூ கலர் தான் இருக்கும். இப்போ இதை ஒட்டிட்டா ஒர்க் முடிஞ்சிருச்சு. hours later. அதான் இந்த ஃபோன் பக்காவாக ரெடி ஆகிட்டு பின்னாடியே ஃபுல்லாக பேக் டோர் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டோம், பவர் பட்டன் சேஞ்ச் பண்ணிட்டோம், அப்புறம் பேக் டோரும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த 3த்தையும் நம்ம ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம்.
பேக் டோர் வந்து அந்த அளவு உடையல. நான் இருந்தாலும் வந்து அந்த பவர் பட்டனுக்கு வந்து நம்ம புதுசா மாத்தினாலும் பவர் பட்டன் கரெக்டா செட் ஆகாது. அதனால நான் வந்து பேக் டோரையும் ஃபுல்லாவே மாத்திட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ பண்ணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். பாய்.